விளைகின்றார், நம்பி விளைகின்றார். புது உலகத்தை படைத்தி வாருங்களே, இறையாட்சியின் மனிதர்களே. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாயிருப்பீராக. என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமானந்தமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது புஷ்பவேரி குடும்பத்தில் மரித்து மேத்யூனுடைய ஆண் விளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உன் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக செபியுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். மனிதனுடைய இயல்பும் இறைவனுடைய இயல்பும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருப்பதை நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய இயல்பு என்பது பகைவர்களை அன்பு செய்வதும் அவர்களை துன்புறுத்துவர்களுக்காக செபிக்கவும் இறைவன் சொல்லுகின்ற பொழுது, மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலே இந்த இயல்பை பெற்றிருந்தாலும் அதை இப்படி வாழ்விலை பயன்படுத்துவதில் மிகவும் கடினமாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே இறைவனுடைய இயல்பையும் நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலும் பகைவர்களை அன்பு செய்வோம், நம்மை துன்புறுத்துவர்களுக்காக செபிப்போம். இந்த திருப்பலி வழியாக அந்த வரத்திற்காக நாம் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருக்கு, அவற்றுக்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானக தூதர் புனிதர் அனைவரிடமும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரில் ஆற்றலானவரை, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் தொகுந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கினார்.
அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 21ஆம் அதிகாரம். இறை வார்த்தைகள் 17 29 முடிய. அந்நாள்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்படு, சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலில் அரசன் ஆகாபை போய்ப்பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கின்றான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கின்றாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகள் ஆயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நெபாத்தின் மகன் யெரொபெயாமின் குடும்பத்தை செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் சசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் சசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர். நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விட்டுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தாண்டி விட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடித்து நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்போது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயென்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை வீழ செய்வேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடுகள் 51. பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். என் பாவங்களை பாராதபடி உம் திருமுகத்தை மறைத்து கொள்ளும்.
என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியில் நின்று என்னை விடுவித்தருளும். அப்போது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மற்றெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதருக்கும் எப்படி விதமான ஒரு உதவிகளை கேட்டாலும் செய்து விடுவது இயல்பாக இருக்கும். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக வாசிக்கப்பட்ட இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனாலும் வெகு விரைவாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றார். ஏற்றுக்கொள்கிறவன் உண்மையிலே இறைவனை தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொள்கிறான். இறைவன் அவனோடு சங்கமிக்கிற பொழுது இந்த வார்த்தைகள் அவனுடைய வாழ்விலே செயலாக்கம் பெறுகிறது. இறைவன் எவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே சங்கமிக்கவில்லையோ இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாகவே நின்று விடுகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு இந்த நாளிலே தன்னுடைய அறிவுரையை சொல்லுகிறார். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று பழைய காலகட்டங்களிலே இந்த வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இனி வருகின்ற காலங்களில் நீங்கள்
உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை வாழ்வாக மாற்றிக்கொள்ள அழைப்பு கொடுக்கிறார் என்றால், ஆதியிலே நம் வேதத்தில் வாசிக்க கேட்கின்றோம், வாருங்கள் நாம் மண்ணுலகிற்கு செல்வோம், நம் சாயலாக மனிதனை படைப்போம் என்று தந்தை கடவுள் சொல்லுவதை நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். நாம் இந்த மண்ணுலகிலே மனிதனை நம் சாயலாக படைக்க வேண்டும் என்று தந்தை கடவுள் விரும்பி, இறைவன் எப்படி இருக்கிறாரோ அதே சாயலாக மனிதனை படைத்திருக்கிறார் என்றால், அது வெறும் உருவகத்தில் மட்டுமல்ல, இறை தன்மையையும் இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இறை தன்மையை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய அளவிற்கு இறைவன் மனிதனுக்கு அந்த இயற்கையான குணநலன்களை கொடுத்திருக்கிறார். அறிந்தும் அறியாமலும் ஆதாம் ஏவாள் தீய சக்திகளினால் ஆட்கொள்ளப்பட்டதினால் அந்த இறை தன்மை என்பது மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழிக்கப்பட்டு விட்டது. இறை சாயலை மட்டும், இறைவனுடைய உருவத்தை மட்டும் நாம் பெற்றிருக்கின்ற ஒழிய அந்த இறைவனுடைய தன்மையை பல நேரங்களிலே நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக அந்த இறை தன்மையை பெற்று வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக செவியுங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, பகைவர்களை அன்பு செய்யுங்கள், துன்புறுத்துவோருக்காக செவியுங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, எந்த ஒரு மனிதனும் அடுத்தவனை என்னுடைய பகைவன் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, அடுத்தவன் அவனை துன்புறுத்துவதனால் தான் பகைவனாக மாற்றப்படுகிறான். அன்பு செய்கின்றவன் எவனுமே பகைவனாக மாற்றப்பட முடியாது. எனவே துன்புறுத்தப்படுகிறவன் தான் பகைவனாக மாற்றப்படுகின்ற பொழுது, அந்த துன்புறுத்துவோருக்காக செவியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இயற்கையிலே எந்த ஒரு மனிதன் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு விட்டானோ அவனுடைய உறவினர்களோ பெற்றோர்களோ நண்பர்களோ மன்னித்து விடுங்கள் அவனை என்று சொல்லுகின்ற பொழுது, என்னால் மன்னிக்க முடியாது என்று சொல்லுகிறோம். அவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு என்னால் அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒருவேளை நீர் அவரை நேரடியாக பார்த்து மன்னிப்பை கொடுக்க முடியவில்லை என்றால், முகமுகமாக அவரை சந்தித்து அவரோடு பேச முடியவில்லை என்றால், அந்த பகைவரை அவர் உன்னை துன்புறுத்தியதனால் துன்புறுத்துவோருக்காக நீங்கள் செபியுங்கள், அந்த பகைவருக்காக செபியுங்கள் என்று சொல்லுகிறார். நேரடியாக அவரை சந்திக்க முடியவில்லை என்றாலும் அவருக்காக நீ தனிப்பட்ட விதத்தில் இறைவனிடம் செபிக்கின்ற பொழுது அந்த பகைவர் உனக்கு அன்பு செய்யக்கூடியவனாக மாற்றப்படுகிறான் என்பதை தான் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஆழமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற பொழுது, உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் ஒரு நிகழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். கிராமப்புறங்களில் ஒரு நல்லது நடக்கிறது என்றால், ஒரு திருமணமோ நல்ல நிகழ்வு நடக்கிறது என்றால் மொய் எழுதுவது என்று ஒரு வழக்கம் இருக்கிறது. அவர்கள் நமக்கு என்ன எழுதி வைத்தார்களோ, 1000 ரூபாய் எழுதி வைத்தால் அதே 1000 ரூபாய் எடுத்து வந்து நாம் செலுத்தி விடுவோம். வட்டியில்லா கடன் என்று சொல்லப்படுகிற அது மொய். அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால், கொடுப்பவர்களிடமே திரும்பவும் கொடுத்து விட்டால் என்ன உங்களுக்கு கைமாறு கிடைக்கிறது? ஒருவேளை உங்களுடைய நல்ல நாட்களில், திருமண நாட்களில், பிறந்த நாட்களில், இப்படி நல்ல நிகழ்வுகளில் உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பதும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பதும், அன்பு இல்லாதவர்களை அன்பு செலுத்துவதுமாக இப்படிப்பட்ட நல் காரியங்களை நாம் செய்தோம் என்றால் அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறுதி அத்தியாயத்தில் சொல்லுகின்ற வார்த்தை, வாருங்கள் என்னுடைய தந்தையின் ஆசை பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற விண்ணகத்திற்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு செலுத்துவர்களிடம் அன்பு செலுத்தினால் நமக்கு பலன் இல்லை. அன்பு இல்லாதவர்களிடம் நம்முடைய அன்பை கொடுக்கிற பொழுது அந்த அன்பு தொடர் சங்கிலியாக அடுத்தவரிடம் எடுத்து செல்லப்படுகிறது. அங்கே நீங்களும் நானும் மறு கிறிஸ்துவாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முறையும் வேதத்தில் இறைவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது அவர் வெறும் வார்த்தைகளால் வெற்று நின்று விடுவதில்லை. அந்த வார்த்தையை வாழ்வாக மாற்றி காட்டினார். பகைவர்களுக்காக செபியுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக செபியுங்கள் என்று சொன்னவர் தன்னுடைய இறுதி அத்தியாயத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இதைத்தானே செய்தார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று.
அவரை போல நாமும் அடுத்தவர்களை மன்னிப்போம், அடுத்தவர்களுக்காக ஜெபிப்போம். அப்பொழுது இறைவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்வார். நாம் அடுத்தவரிடம் இயேசுவை வெளிப்படுத்துவோம். அந்த வரத்திற்காக ஜெபிப்போம். ஆமென். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு வழியால் நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வாழ்வை காணிக்கை தந்தே உம்மலர் பாடும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலேந்தி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களிடத்தார் ஒப்புக்கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகுமாறு செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களுடன் இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகு தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் பகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்திலுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. சம்மதமே இறைவா, சம்மதமே இறைவா, பாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. தூய தந்தையே, நீர் எனக்கு அளித்த இவர்களை உம் பெயரால் காத்தருளும்.
அதனால் அவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது என்றும் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உமக்கு நன்றி. உயிர்த்த இயேசுவின் அழைப்பை ஏற்று நீர் உலகெங்கும் நற்செய்தி போதித்தீரே. வாழ்கவே புனிதச் சின்னப்பரே, நல்வாழ்க்கை நீரே தந்தவரே. வாழ்கவே புனித சின்னப்பரே, நல்வாழ்க்கையை